பாடுகளை சகிக்கிறவர்கள், ஏசப்பாவுடைய நாமத்துக்காக நிந்தைகளை அனுபவிக்கிறவர்கள், துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள், அவருக்காக அடிகளை படுகிறவர்கள், நிந்தை, வேதனை, அவமானம் எல்லாவற்றையும் அவருக்காக அனுபவித்து அதை சகித்து அவருடைய நாமத்தை யார் உயர்த்துகிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் அடிமை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. வழக்கத்தின்படியே இந்த நாளின் ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ராஜா, எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எங்கள் கரத்திலே கொடுக்கிறவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருகவே பெருக பண்ணுகிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அழைத்தவர் நீர், ரட்சித்தவர் நீர், அபிஷேகித்தவர் நீர், இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி 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 நன்றி. இயேசு ராஜா, இதோ உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கும்படியாக நீங்க ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக உங்க பிள்ளைகள் எல்லாரும் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உங்களுடைய பரிசுத்த பிரசனத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். அப்பா, நீங்க சொன்னீங்களே, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உங்க மேலான நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னித்து குறைவுகளை மன்னித்து ஆராதனை ஆசீர்வதிக்க இறங்கி வாங்கப்பா. நீங்க மன்னிக்க தயப்படுத்துக்கிற வல்லவா, நீர் மன்னிக்காவிடில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. சப்பா, எங்களை மன்னியும், எங்கள் மத்திய இறங்கி வாங்கய்யா. எங்களை மன்னித்து எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா எங்கள் மத்தியில் வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். அடிமையை மறைத்து நீர் வல்லமையாய் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைகளை விசேஷித்த அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் வார்த்தையின் மூலமாக விடுதலை பெற்று கடைசி கால சத்தியத்தை அறிந்து உடைய வருகைக்கு ஆயத்தமாக நீர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த ஆராதனைக்கு விரோதமாக போராட நினைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உங்க நாமத்தால கட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நாம் வழக்கத்தின்படியே ஒரு பாடலின் 2 சரணங்களை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்லும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களில் இருந்து 139வது பாடல். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் நான் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, ஏன்னா நித்தியமாய் அவரோடு கூட வாழ போகிறோம். இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே அவரோடு நம்மை சேர்த்து கொள்ளுவார், கூடவே வைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நானும் நடனம் ஆடுவேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கைதட்டி பாடி சந்தோஷமாய் பாடுங்க. நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். எல்லாரும் சேர்ந்து ஆமே.
பரிசுத்தந்தான் என் மூச்சு. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனம் ஆடிடுவேன். அவன் சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனம் ஆடிடுவேன். தனன 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 தன அவன் தனன 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 தனன. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் எல்லாரும் சேர்ந்து பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய். தனன 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 தனனவே தனன 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 தனன. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான பாடல், எவ்வளவு ஒரு அன்பா சந்தோஷமான ஒரு பாடல். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பரலோகத்துக்கு செல்ல நம்ம ஆயத்தமாய் கொண்டே இருப்போம். இயேசுப்பா சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கு நல்லா தெரியும் அவருடைய ரகசிய வருகை அதிசீக்கிரத்தில் நடக்க போகிறது. உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் இயேசுப்பா சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நமக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆயத்தமாக்க ஒப்பு கொடுப்போம், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் மனவாட்டிகளை அவர் அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சிறிது நேரம் இயேசுப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4:24 அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, கடந்த வாரம் முழுவதும் இயேசுப்பா நம்மை கண்ணின் மணி போல் காத்து வந்தார் அல்லவா? நம்மை கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா? போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தார் அல்லவா? பலவீனங்கள் வந்தது உண்மை, ஆனால் நம்மை பலப்படுத்தினார் அல்லவா? சோர்வுகள் வந்தது உண்மைதான், ஆனால் அந்த சோர்விலிருந்து நமக்கு விடுதலை தந்தார் அல்லவா? நம்முடைய எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை தந்தார் அல்லவா? இன்றைக்கு அவரை ஆராதிக்க நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார் அல்லவா? நிச்சயம் நம் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்கிற வார்த்தையின்படியாக என் அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அவரை ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிச்சயம் இந்த ஆராதனையின் முடிவிலே ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு விசேஷித்த மகிமை, ஒரு விசேஷித்த அக்கினி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க வீட்டையும் நிரப்புவதை நிச்சயம் உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார் என்றால் வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து சமீபமாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், கண்ணீரை துடைப்பார், வேதனைகளை மாற்றுவார், நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் போகிற இடமெங்கும் உங்கள் காரியங்கள் அனுகூலமாக மாற பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் நாம் இயேசுவை அர்ப்பணிப்போடு ஆராதிப்போம், நல்லவரை அர்ப்பணிப்போடு ஆராதிப்போம். நம் இயேசு வல்லவர், நம் இயேசு கிறிஸ்து காண்கிற தெய்வம், நம் இயேசுப்பா நம்மளை விசாரிக்கிற தெய்வம், அவர் போஷிக்கிற தெய்வம், நமக்கு நித்திய பிதாவாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, நமக்காக உயிரை கொடுத்த தெய்வம் இயேசு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம் இயேசு, சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற தெய்வம். ஆகையால் நிச்சயம் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை நாயகரை ஆராதிப்போம்.
தேனிலும் இனிமையானவரை ஆராதிப்போம், தேனிலும் மதுரமானவரை ஆராதிப்போம். நம்முடையக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஏசப்பாவை சிறிது நேரம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாருமாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. மகிமை இயேசுவுக்கே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. வீணி வெள்ளியே எந்தன் வீணியல் நீரே, ஏனென்றும் தொழுதிடுவோம். வீணி வெள்ளியே எந்தன் வீணியல் நீரே, ஏனென்றும் தொழுதிடுவோம். எல்லாரும் சேர்ந்தாவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனும் நீ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை நாயகன் நீரே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும். உம்மை ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுதே உம்முடைய வல்லமை நிரம்பி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஷக்கீனா மகிமை, உம்முடைய அபிஷேகம் ஆதியிலே அப்போஸ்தலரை நிரப்பின அதே பிரசன்னம் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிற எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். Receive the power of Jesus. Receive the mighty presence of Jesus. Receive the glory. இயேசுப்பா, பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது ஐயா. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாதல்லவா. உம்முடைய அபிஷேகத்தை எங்க பிள்ளைகள் மேலே நிறைவாய் பொழிந்தருளுங்கப்பா. ஐயா ஐயா, நிரப்புங்க இயேசுப்பா, நிரப்புங்க. Receive the fire. ஆராதனை நாயகன். ஆமென் ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். ஏசப்பா நம்மை நிரப்பி இருக்கிறார். ஏசப்போட அபிஷேகம் நம்மை நிரப்பி இருக்கிறார். நாம் ஆராய்த்தது கொஞ்ச நேரமா இருந்தாலும்
ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராய்த்தபடியினாலே ஏசப்பாவுடைய வல்லமை உங்களை நிரப்பியிருக்கிறது. அவருடைய பிரசனம் உங்கள் குடும்பத்தை நிரப்பியிருக்கிறது. அநேக நாளை தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் தடைகளை நீக்கி போட்டு நிறைவேற்றி இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்பியிருக்கிறபடியினாலே அதே அபிஷேகத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் நித்திய ஜீவன் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. கடந்த வாரத்தில் ஒரு செய்தியை நாம் தியானம் பண்ணினோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் தியானம் பண்ணுவோம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வேறு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு அதை தியானம் பண்ணிட்டு வரக்கூட நாளிலே நாம் கடந்த வார செய்தியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் எப்பொழுது நான் சொல்றது போல ஆண்டவர் இந்த செய்திக்கு முன்பதாக ஒரு அருமையான வசனத்தை வாசித்து விட்டு இந்த செய்தியை நமக்கு கொடுக்கும்படி சொன்னார் என்று நான் சொல்லியிருந்தேன். அதுதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த வசனங்களை நாம் எழுதி வைத்துக் கொள்வது இல்லை தொங்க விடுவது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இது உலகத்தில் உள்ள அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஏதுவான ஒரு வார்த்தை. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் ஏசப்பாவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் என்ன பிரதர் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். அதை காட்டிலும் மேலானவைகளை நாம் நாடு அடைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி மேலானவைகளை நாடும் பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய என்னென்ன தேவை உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை நிச்சயம் நமக்கு அவ்வப்போது நம்மை தந்து ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து போகாதீங்க. ஆகையால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர், பரிதாபத்துக்குரிய மக்களாய் மாறிவிடுவோம் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்ம அவரை தேடுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, தொடர்ந்து இன்றைக்கு செய்திக்குள்ள நாம் கடந்து செல்வோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தையும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் நான் தலைப்பு வசனங்களாக வாசிக்க இருக்கிறேன். முதலாவதாக லூக்கா 12:32 வாசிக்கிறேன். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்ற ஒரு அருமையான வார்த்தை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். நல்ல ஒரு அருமையான ஜோடி வசனம். இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை, பரலோகத்தை கொடுக்க, இந்த ரகசிய வருகையில் உங்களை எடுத்துக்கொள்ள உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அந்த ராஜ்யம் யாருடைய ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நீங்க பிரவேசிக்கும்படியான பாக்கியம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய வசனத்தை வாசித்து இருக்கிறோம். நித்திய ஜீவன் என்கிற தலைப்பை கொடுத்து நாங்கள் செய்திகளை ஆராயும்படியாக கிருபை செய்து கொண்டு வருகிறீர். இன்றைக்கும் உம்முடைய வசனங்களை வாசித்திருக்கிறோம். வழக்கத்தின்படியே வாசிக்க மட்டும்தான் தெரியும். இதற்கேற்ற வியாகியானத்தை அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுத்தி தாருங்க ஐயா. நீங்க பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிற யாருக்கு பாருங்களேன்? பயப்படாதே சிறுமந்தையே. ஒரு சிறு கூட்ட ஜனத்துக்கு தான் ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. அந்த சிறு கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அநேகருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் பரலோக ராஜ்யம் அல்ல. அவர் அநேகருக்கு கொடுப்பேன் என்று சொல்லல. சிறுமந்தையே, உனக்கு தான் அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா? கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யம். அதுல பிரவேசிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுல பிரவேசிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை தான் ஒரு 4 வசனங்களை நாம் இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். அந்த ராஜ்யத்தில் ஏசப்பா நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு 4 வசனங்கள் அஸ்திபாரத்தை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். முதலாவதாக அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து
3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் மட்டுமாக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்க ஒரு அருமையான நிக்கத்தோமே என்னப்பட்ட ஒரு பரிசேயன் வந்திருந்தான். அவன் போதகனாக கூட இருந்தான். அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு இயேசப்பா பதில் சொல்றார் பாருங்களேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஒருத்தி மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். உடனே அவன் கேட்கிறான், அதற்கு நிக்கத்தோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். பாருங்களேன், அவன் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாம அவன் கேட்கிற ஒரு காரியம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஏசப்பா சொன்ன அந்த அருமையான ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாம மனுஷிகத்தின்படியான அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க அப்படிதான் போயிடுச்சு. அவர்கிட்டயே கேட்டிருந்தா அதற்கு அவர் வியாக்கியானத்தை கொடுத்து சரியா நடத்துகிறார். 5ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? அதுல பிறவாவிட்டால் காண மாட்டான் தேவனுடைய ராஜ்யத்தை. ஆனா 5ஆம் வசனத்துல மிக தெளிவா சொல்றாரு இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன், அந்த மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? அவனுக்கு அர்த்தம் புரியல. ஆண்டவர் அழகாய் அவனுக்கு எடுத்து சொல்றார் பாருங்களேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப மறுபடியும் பிறத்தல் என்பது எதை குறிக்கிறது? உங்களுக்கு நல்லா தெரியும், ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. அந்த ஞானஸ்நானம் எப்படி எடுக்க வேணுமா? ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் எடுக்கணுமா, ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்படி எந்த பிள்ளைங்க அந்த அனுபவத்தில் கடந்து வராங்களோ அவங்க தான் நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் திட்டவட்டமாய் போதிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுப்பா தன்னுடைய வார்த்தையை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாயிலும் ஒழிந்து போவதில்லை. அவர் வார்த்தையாகிய தெய்வம், அந்த வார்த்தையின்படி தான் கிரியை செய்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, கடைசி நாட்களில் நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்ல மாட்டேன், நியாயம் தீர்க்கிற வேறொன்று இருக்கிறது, நான் சொல்லிய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏசப்பாவுடைய வசனத்தின்படி வாழ்ந்தாதான் நம்ம பரலோகத்தில் பிரவேசிக்கணும். முதல் ஸ்டெப்பு ஞான ஸ்நானம் தான். அப்ப ஞான ஸ்நானத்தை நாம் சரியா எடுத்தாதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதில் தான் பயங்கரமான டிபேட். கிட்டத்தட்ட 4ஆவது நூற்றாண்டில் இருந்து 21ஆம் நூற்றாண்டு மட்டுமாக போராட்டத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும், எதில் எடுக்கணும்? ஆண்டவர் யாரையும் குழப்புகிற தேவன் அல்லங்க. மத்தேயு 28:19 அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதை தான் சீஷர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதே இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அவர் சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவர் சொன்னதுக்கு அவர்தான் அர்த்தத்தை கொடுக்க வேணும். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இதை சொன்னாரு, பேதுரு அதை சொன்னார் என்று சொல்லி பேதுரு சொன்னார் என்று தவறாக இன்னைக்கு போதகர்மார்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுவே முதலாவது தவறு. ஏனென்றால் வேதத்தில் எந்த மனுஷன் ஞானத்துக்கும் இடமில்லை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் ஞானத்துக்கும் இந்த பைபிள்ல இடம் கிடையாது. எல்லாமே தேவனுடைய ஆவியினால். அப்ப அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஜெபித்து இயேசுவுடைய ஆவியினாலே அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னதை தான் சீஷர்கள் நிறைவேற்றினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அங்குதான் முதலாவதாக சபை கட்டப்படுகிறது. அதுதான் அஸ்திபார செய்தி. அந்த அஸ்திபாரம் இல்லாமல் சபை இருக்குமே, ஆனால் நிச்சயம் பெருமழை வரும்போது அது மோதி அடிக்கும் போது அது தரைமட்டம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது 120 சீஷர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள். அதிலே தலைமை சீஷன் பேதுரு எழுந்துதான் பிரசங்கம் பண்றார். 37ஆம் வசனம் மட்டுமாக இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதுதான் கீவேர்ட்.
இதை தள்ளிட்டு தான் போயிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற அநேக சபைகள். இந்த செய்தியை புறக்கணிக்கிற சபைகள் இன்னைக்கு ஏராளம். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடைசி கால சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. இவர்கள் தான் மனவாட்டி, இவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்போ 37 இதை அவளை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, பாருங்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெறணும். அப்போ நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது கண்டிஷன் பாருங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஜலத்தினாலும், ஜலம்னா என்ன? இயேசுவோடைய ரத்தம் நம் ஞானஸ்நானம் பெறும்போது ஜலம் ரத்தமாய் மாறுகிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஜலத்தினாலும், அடுத்தது ஆவினால். அப்ப எப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தால் நீங்க ஞானஸ்நானம் பெறுறீங்களோ அடுத்த ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை தருகிறார். இந்த வசனத்தை கேட்டு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கடைசி வசனம் ரொம்ப முக்கியம். எல்லாம் தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். இதுதான் அஸ்திபாரம். இந்த அனுபவத்துக்குள்ள வராத இன்னைக்கு சபைகள், போதகர்கள், பிஷப்மார்கள் ஏராளம் உண்டு. இந்த சத்தியத்தை அறிவிக்காத இன்னைக்கு அப்படியே லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள். இன்னைக்கு பெரிய பெரிய ஜனங்கள் கூடுகிறார்கள். ஆனா வந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா, அவங்க மனம் திரும்பிட்டாங்களா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்களா அப்படின்னு அப்படி கண்ணீர் வடிக்கக்கூடிய காரியங்களை பார்க்க முடியல, பிரசங்கத்தை பார்க்க முடியல. ஆனா இதுதான் பிரசங்கம். லூக்கால எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் செய்தியே இதுதான். இந்த செய்திக்கு கீழ்ப்படிஞ்சாதான் மற்ற ஆசீர்வாதங்கள். பாருங்கள், அந்த வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களை வேதம் சொல்லுகிறது. தேவனை 47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 10ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. 19 ரொம்ப மகிமையானது. ஏற்கனவே பட்டப்பேல் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்து ஞானஸ்நானம். அப்ப இதுதான் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கக்கூடிய அனுபவம். இந்த அனுபவத்தை பெறாம பரலோக ராஜ்யத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 2வதாக, ஏன்னா நேரம் நமக்கு முடிஞ்சு போச்சு, வாசிக்க மத்தேயு 18 2 3 4 வசந்தம் விட குறிச்சுக்கள் நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் பிள்ளையை நிறுத்தி, இந்த பிள்ளையை போல் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எங்க என்னத்தாவ சொல்றார்? இந்த பிள்ளைகள் என்பது எதற்கு அடையாளமா? தாழ்மை உள்ளவர்கள். யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் தாழ்மையை குறித்து சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு இருந்த தாழ்மை நமக்குள் இருக்க வேண்டும். போதகர்மார்களுக்கு அந்த தாழ்மை இருக்க வேண்டும். என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் போனேன்னா, நான் ஜெபம் பண்ணேன்னா எல்லாம் பிசாசு ஓடிடும். நோ நோ நோ. ஏசப்பாவுடைய நாமம் இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை, என்னாலே ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை நினைக்கிறதற்கு கூட நான் தகுதியுள்ளவன் அல்ல, என்னை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆவிக்குரிய பூமிக்குரிய பெருமை ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் வந்துவிடவே கூடாது. நாம் சின்ன பிள்ளைகள்னா என்ன அடையாளம்? தாழ்த்துகிற அனுபவம். அப்போ 2வது யாருக்கு பரலோகம்? தாழ்த்துகிறவர்களுக்கு பரலோகத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். 3வது, நான் வேகமா போறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. 3வது, ஏசப்பா மேல யார் அதிக அன்பு செலுத்துகிறார்களோ, உலகத்தை வெறுத்து அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம். அவரை நேசிப்பதற்கு அடையாளம் என்னவென்று அவரே சொல்லுகிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 17 மட்டுமாக நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். பேதுரு கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கார். பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஏசப்பா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 2ஆம் தரம் கேட்கிறார், இவர்கள் எல்லார காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரம் அவர் விடவில்லை. பேதுருவே, என்னை நேசிக்கிறேன். உடனே அழுதுட்டான். அழுது, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அப்போ உடனே சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாய். அப்ப என்ன அர்த்தம்? ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசம். அவருக்காக ஊழியம் செய்யணும்.
வேதத்துல பார்க்கிறோம், ஏசப்பாவுக்காக நல் மனதோட ஊழியம் செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் அவர் கொடுத்த உபதேசத்தை பாரத்தோடு பிரசங்கம் பண்ணணும். ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும் என்கிற தாகத்தோடு பிரசங்கம் பண்ணணும். ஆத்துமக்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சோர்வு இருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட செய்தி கொடுக்கணும் ஆண்டோட கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த செய்தியை கொடுத்து உற்சாகப்படுத்துறோம் பாருங்க, அதுதான் அவருக்கு செய்கிற ஊழியம். அப்போ ஊழியம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருப்பான். அதான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 4வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் மட்டுமாக நீங்க வாசித்து பாருங்க. வெள்ளை அங்கிகளை தரித்த ஒரு பெரும் கூட்டம் அங்கத்தை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை, இவர்கள் கர்த்தருக்காக அநேக உபத்திரவங்களை அனுபவித்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக பாடுகளை சகிக்கிறவர்கள், ஏசப்பாவுடைய நாமத்துக்காக நிந்தைகளை அனுபவிக்கிறவர்கள், துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள், அவருக்காக அடிகளை படுகிறவர்கள், நிந்தை, வேதனை, அவமானம் எல்லாவற்றையும் அவருக்காக அனுபவித்து அதை சகித்து அவருடைய நாமத்தை யார் உயர்த்துகிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். சிங்கக்கேபி வரும், அக்னி சூளை வரும், போராட்டங்கள் வரும், கல்லர்களால் வரும், மோசர்களால் வரும், இனஜன பந்துகள், சொந்த குடும்பத்தால், எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் முடிவு பரியந்தம் அந்த உபத்திரவங்களை சகித்து அவருக்காக வாழ்கிற பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு அது? முதலாவது ஜலத்தினாலும் ஆவினாலும் பறக்கிறவர்கள், இரண்டாவது மனத்தாழ்மை உள்ளவர்கள், மூணாவது அவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், கடைசியாக பாடுகளை சகிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை செய்ய ஒப்பு கொடுங்க, வேதத்தை வாசிங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளிலே நித்திய ஜீவன் என்கிற தலைப்பின் கீழாக நீங்கள் பேசிக்கொண்டு வருகிற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 காரியங்களுக்கு உண்மையும் உத்தமமாக ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின்படி வாழ்ந்து உம்முடைய ரகசிய வருகையில நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் வாழும்படியான பாக்கியத்தை தாருங்க, ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.